தமிழ் சினிமாவின் தலை சிறந்த இயக்குனர், தமிழ் திரையுலகில் மிகச்சிறந்த திரைப்படங்களை உருவாக்கியவர் மித்ரன் ஜவஹர். யாரடி நீ மோகினியில் தொடங்கிய இவரது பயணம் குட்டி, மீண்டும் ஒரு காதல் கதை, உத்தம புத்திரன், திருச்சிற்றம்பலம் என தொடர்கிறது. நடிகர் மாதவனை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்கி வருகிறார் இயக்குனர் மித்ரன் ஜவஹர். முக்கியமாக பிளான் பிங்கிற இந்த நிறுவனம் ஃபர்ஸ்ட் டேக் என்ற பேரில் வந்து தமிழ் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வந்து சுவிட்சர்லாந்தில் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாய், வணக்கம். நான் டைரக்டர் மித்ரன் ஜவஹர். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். என்னோட சொந்த ஊர் வந்து திருச்சி. நான் வந்து பிஷேவர் காலேஜில் வந்து என்னோட டிகிரி பண்ணேன். சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணி படித்தேன். மகேந்திரன் சார்கிட்ட என்னோட முதல் படம் ஒர்க் பண்ணேன். அவரோட கடைசி படம், அதாவது சாசனம் அப்படின்னு அரவிந்த் சாமி வச்சு பண்ண படம் தான் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ டைரக்டர் மகேந்திரன் தான் என்னோட குருநாதர். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து செல்வராமன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து உதவி இயக்குநர்களாக நான் வந்து வேலை செஞ்ச படங்கள் வந்து சாசனம், துளுவது இளமை, காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, செவன்ஜி ரெயின்போ காலனி, இதெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிறப்போ எனக்கும் செல்வராமன் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் ஒரு தொடர்பு வரும்போது அங்கேருந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கிடச்சிது. ஸோ யாரடி நீ மோகினி, அதுதான் என்னோடய முதல் படம். நானே எதிர்பார்க்கல. அது வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது. சில்வர் ஜூப்ளி பண்ணிச்சு அந்த படம் சென்னையில். எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி அந்த படம் பண்ணும்போது. நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது. ஏன்னா முதல் படத்திலேயே யாருக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. ஒரு மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, செல்வராமன் சாரோட ஃபாதர் ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணேன். செல்வராமன் சாரோட ஸ்கிரிப்ட் பண்ணேன். தனுஷ் சார் அப்போ பெரிய ஹீரோ, அவரோட பண்ணேன். நயன்தாரா வந்து அப்போது நம்பர் 1 ஹீரோயின் அவங்களோட பண்ணேன். அது இல்லாமல் கே விஸ்வநாத்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் டைரக்டர், அவரை வந்து என் படத்தில் நடித்தார். அவருக்கு நான் நடிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அனுபவமாக அமைஞ்சது. ஸோ யாரடி மோகினி, குட்டி, உத்தம புத்திரன், இந்த படங்கள்லாம் தனுஷ் சார் கூட பண்ணேன். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு காதல் கதைன்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் ஜி5ல் மதில்னு கேஸ் ரவிக்குமார் சார் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் திருச்சிற்றம்பலம் எகைன் வித் தனுஷ் சார். மிகப்பெரிய கம்பேக்காக இருந்தது. அந்த படம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். கோவிட் டைமில் டிலே ஆனதுனால ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி படம் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் மாதவன் சாரோட இப்போது அதிர்ஷ்டசாலின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபிலிமோட கனெக்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இளையராஜாவோட மியூசிக். அங்கே தான் எனக்கு வந்து ஒரு சினிமா மேலே ஒரு பற்று காதல்லாம் வந்ததே அங்கே தான். ஏன்னா மிகப்பெரிய ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இசை மேதைன்னு சொல்லணும். வர எவ்வளவோ படங்கள், 2000 படங்களுக்கு மேலே மியூசிக் பண்ணிட்டாரு. அந்த அரியா பருவத்தில் ஸ்கூல் படிக்கும்போது, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ தூரத்துலேருந்து அவரோட மியூசிக் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு போயிடும். யாருமே வந்து இது கேளுங்க அப்படின்னு சொல்லாமல் நம்மளையே வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஆன்மாவை தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு மியூசிக். ஸோ பாடல்கள் மட்டும் இல்லை, பின்னணி இசையிலையும் அவரோட இது வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ எனக்கு பேசிக்காக வந்து சினிமா மேலே பற்று வந்ததுக்கு காரணமே வந்து இளையராஜாவோட இசை தான். ஸோ எனக்கு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து சினிமா மேலே ஒரு காதல் வந்து நம்ம இயக்குனராக ஆகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அங்கே தான் வருது. ஸோ அது எப்படி போகிறது அப்படின்றப்போ, சும்மா நம்ம பாட்டுக்கு போயிட்டு, திருச்சியில் நான் பிறந்தேன் ஆக்சுவலாக. அங்கேருந்து சென்னைக்கு நிறைய பேரோட கதைகள் கேட்போம். இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் அந்த ஸ்டுடியோவில் அலைஞ்சோம், இங்கே அலைஞ்சோம், அந்த டைரக்டர் வாசல் இன்னும் அதெல்லாம் கேட்கும்போதே ஒரு மாதிரி பயமாக இருக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி கேரக்டரில் நான் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். ஸோ அது ப்ராப்பராக படிச்சுட்டு டைரக்ஷனா என்ன, ஃபிலிம்னா என்ன, ஃபிலிம் லாங்குவேஜை கற்றுக்கணும், டைரக்ஷன் கற்றுக்கணும், ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னு கற்றுக்கிட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகணுன்ற ஒரு ஐடியாவில் நான் வந்து தரமணியில் இருக்க திரைப்படக் கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. இப்படி தான் வந்து நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடி எடுத்து வச்சேன். ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஃபீச்சர் ஃபிலிமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபிலிமுக்குமே வந்து கண்டென்ட், ஐடியா தான் மெயின். ஸோ அந்த ஐடியா எப்படிப்பட்டது, அந்த ஐடியாவை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இது 2 தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு
ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அதோட கண்டென்ட்டும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். கற்பனைக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் வந்து நம்ம கற்பனை செய்யும்போது இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது எதையுமே. ஒரு பட்ஜெட்டை வச்சுட்டு நம்ம கற்பனை பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம கனவு காணும்போதோ இல்லை ஒரு கற்பனை செய்யும்போதோ வந்து நம்ம ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் நம்ம யோசிப்போம் எதுவுமே. ஸோ ஃபிலிம் மேக்கிங்க்கு நம்ம க்ரியேட்டிவாக ஒரு ஸ்கிரிப்டை யோசிக்கும் போது பட்ஜெட்டை மனசில் வைக்கவே கூடாது. இப்போ என்ன சொல்கிறேன்னா மெயினாக வந்து டைரக்டரை நம்பணும். ஏன்னா ஒரு டைரக்டர் தான் வந்து கதை சொல்கிறாங்க. அந்த கதையை என்ன மாதிரி கதை, இந்த கதை எப்படி வரப்போகுது, எப்படி எடுக்க போகிறோம், இந்த கதைக்கு யாரெல்லாம் ஆக்டரு, யார் மியூசிக் டைரக்டரு, இது எல்லாமே ஆரம்பத்திலேயே பேசிடுறாங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சில குழப்பங்கள் வந்து இந்த அனுபவம் இல்லாத தயாரிப்பாளர்கள் சிலரிடம் அந்த குழப்பங்கள் வருது. அது வர்றதுனால அந்த ப்ராஜெக்டே அஃபெக்ட் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது வந்து அந்த குழப்பங்கள் இல்லாமல் டைரக்டரை நம்பி அதை ட்ராவல் பண்ணணும். டைரக்டரே சில விஷயங்களில் வந்து மிஸ்லீட் பண்ணாமல் அவங்களையும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ 2 பேரோட கோஆப்ரேஷனும் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணிட்டேன்றதை நான் மெயினாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன பட்ஜெட் தான் இருக்குது, இப்போ ஒரு 3 ரூபாவில் நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னு பேசிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே பேசிக் விஷயங்கள், பேமெண்ட்ஸு எல்லாமே பேசி கீசி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக் நிலைமையில் இருக்க அந்த டெக்னீஷியன்ஸோட கமிட் பண்ணி உள்ளே கொண்டு வர வரைக்குமே வந்து குறைந்தபட்ச சம்பளங்கள்லாம் பேசி எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கமர்ஷியலாக சில விஷயங்கள் வேணுன்றதுக்கா இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நடுவில் அவங்க ஒரு சஜஷன் இழுத்துட்டு வருவாங்க. அப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது உங்கள் பட்ஜெட்டே இவ்வளோ தான் இருக்குன்னாங்க. இப்போ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரையே ஒரு பெரிய ஆக்டரையே கொண்டு வரும்போது அதோட பட்ஜெட்டே மாறும். அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா டெக்னீஷியன்ஸோட சம்பளத்தெல்லாம் அவங்க கம்மி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் இருந்தால் வியாபாரம் நடக்கும் அப்படின்ற ஒரு தப்பான முடிவில் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அது நிறைய நடந்தது. அப்போ என்ன ஆகும்னா போக 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 அந்த பட்ஜெட் நம்ம டைரக்டர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அப்படின்ட்டு கண்ட்ரோல் இல்லாமல் போகிற படங்கள் என்னாகும், நம்ம கையில் அந்த படமே ஒரு டைரக்டர் கையில் இல்லாமல் போயிடும். அது எங்கே போய் முடிய போகுதுன்றது நமக்கும் தெரியாது. திரைப்படத்தில் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஷார்ட் ஃபிலிம் ஒரு பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலே போதும், அவ்வளோதான் சொல்ல முடியும் நான். ஏன்னா வந்து அதுக்கு பப்ளிசிட்டியோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா எல்லாமே வந்துருச்சு, மொபைல் ஃபோனில் வந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட்டாக இருக்கணும். அது வந்து அப்படி இருந்துச்சுன்னா உங்களை தேடி ஆஃபர் வரும். ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாகவே ஒரு பெரிய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர முடியும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா அவங்களோட ஃபார்மேட்டும் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது, அவங்க கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ தமிழில் வந்து பீஸா, சூதுகம் மாதிரி படங்கள் வந்தப்போ ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுச்சு. ஏன்னா அவங்களோட ஃபார்மேட்டே சினிமாவே மாற்றிட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஸோ என்னென்னா கன்வென்ஷனில் அங்கே உடைக்கிறாங்க. இப்போ ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணி இதுதான் ஃபார்மேட்டு அப்படின்னு கற்றுக்கிட்டு படம் பண்ணும்போது ஒரு ரெகுலர் ஃபார்மேட் தான் இருக்குது. அதை தாண்டி நான் எதுவுமே இல்லைப்பா, எனக்கு ஒரு கதை இருக்குது, நான் எங்கேயும் ஒர்க் பண்ணலை, எனக்கு தோணுதை நான் வந்து ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நம்பி படம் பண்ணும்போது அங்கே வந்து ரெகுலர் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் அவங்க போல்டாக பண்ணும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து டக்குன்னு ஐயோ இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி படங்களும் அந்த மாதிரி படங்களை பண்ணுற இயக்குநர்கள் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நான் நம்புகிறேன். 25 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அந்த படம் நான் பார்த்து. ஒரு ஃபெஸ்டிவலில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் வந்து இன்சிடெண்ட் அட் த அவுல் கிரிக் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலிம். அந்த படம் வந்து என்னால் மறக்கவே முடியல, இன்றைக்கும் வந்து ஞாபகம் இருக்குது. அது ஏற்படுத்தின அந்த பாதிப்பு நான் மட்டும் இல்லை, என் கூட படம் பார்த்த அத்தனை பேரும் அந்த படத்தை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோம். எப்போ ஒரு படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அதோட டிஸ்கஷன் வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது. இன்சிடெண்ட் அட் த ஓல்ட் கிரிக் பிரிட்ஜ்
ஸோ இது ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு டைரக்டர் பேர்லாம் ஞாபகம் இல்லை. இது எப்பயுமே மைண்டில் இருக்கக்கூடிய படம். நிறைய படங்கள் இருக்குது, ஆஸ்கர் வின்னிங் ஃபிலிம், ஃபாதர் அண்ட் டாட்டர், ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. பட் எனக்கு நான் சொன்ன அந்த படம் வந்து எனக்கு எப்பயுமே மறக்க முடியாத படம். நீ வந்து ஃபஸ்ட் படம் பண்ணுற, நீ ஒரு சின்ன ஆள் அப்படின்னு நீ எப்பயுமே நினைக்காத. உனக்கு முன்னாடி இருக்கிறவர் வந்து எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் அவன் ஒன்றுமே இல்லை, அவங்க சும்மா ஒரு பேர்ட் வேர்ட் யூஸ் பண்ணார், ஒரு மயிரை நினச்சிக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்படின்னு நீ நினச்சாதான் நீ அவங்கக்கிட்ட வேலை வாங்க முடியும். யாராக இருந்தாலுமே, அது ஒரு மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், ஒரு ஆக்டராக இருக்கட்டும், ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவங்க முன்னாடி நீ ஃபஸ்ட் படம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹெசிடேட் பண்ணுறதோ தயங்குறதோ இருந்தால் நீ நினச்சதை வாங்கவே முடியாது. அவன் ஒன்றுமே இல்லை, என் முன்னாடி நீ ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு நினச்சிட்டு நீ வேலை வாங்கு, அப்போ நீ நினச்சது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதை வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான் அந்த படம் பண்ணேன். லாஸ்ட் வரைக்குமே அது பண்ணேன். அந்த அட்வைஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.